விஸ்வநாத். பத்திரிகை ஊடகத்துறையில் 27 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். முன்னணி தொலைக்காட்சிகள், பத்திரிகைகளெல்லாம் பணியாற்றி தற்போது தமிழ் ஊடகம் அப்படிங்கிற ஒரு வார இதழ், அதே போல் இணையதளம், டிஜிட்டல் மீடியா நடத்திட்டு இருக்கேன். தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு முதலே தேர்தல்கள் குறித்த தொடர் ஆய்வுகள், அதே போல் பல நிறுவனங்களுக்கு இந்த கருத்து கணிப்புகள், ஆய்வுகள் எல்லாம் எடுத்து கொடுத்து தொடர்ந்து நம்ம வெளியிட்டே தான் இருக்கோம். இந்த முறை முதலாக தமிழ் ஊடகம் சார்பிலேயே இந்த முடிவை நம்ம வெளியிடுறோம். ஸோ தேர்தல் குறித்த ஆய்வுகள், கருத்து கணிப்பு என்பது நமக்கு புதிதல்ல. இந்த முறை வெளியிடுறோம். இதுக்கு என்ன அடிப்படை காரணமாக இருந்ததுன்னா, இந்த தேர்தல் மிகவும் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்குது. கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகியோர் மறைவுக்கு பிறகு இங்கே ஒரு அதிமுக மற்றும் திமுக ஆகிய தலைமைகள் புதிதாக உருவெடுத்திருக்கின்றன. மேலும் இப்பொழுது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்காங்க. நடிகர் விஜய் அவரும் களத்தில் இறங்கியிருக்கார். இப்பொழுது ஒரு குழப்பமான, ஒரு தெளிவற்ற ஒரு நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று. நாங்கள் இந்த ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே கள ஆய்வு மேற்கொண்டோம். அதற்கு பிறகு ஜனவரி மாதம், அதற்கு பிறகு தற்பொழுது இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி வரையிலான ஒரு 3 கட்ட ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கோம். இந்த ஆய்வுகள் நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, வெறுமனே மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்பது மட்டுமல்லாமல், நம்முடைய ஜேர்னலிஸ்டிக் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் என்கிற அடிப்படையில் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது இன்னும் என்னென்ன தரவுகளை எல்லாம் நாம் எடுத்து கூறலாம் என்பதற்காக நாம் பல தரவுகளை மேற்கொண்டோம். பல வல்லுநர்களுடைய கருத்துக்களை, பொதுமக்களுடைய கருத்துக்களை, சமூக ஆர்வலர்கள் கருத்துக்களை எல்லாம் கேட்டு தான் நம்ம இந்த ஆய்வு முடிவை வெளியிடுறோம். இப்போ அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். அதன் பிறகு கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த களத்தில் பார்த்திங்கன்னா 234 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 35,100 பேரிடம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட தரவுகள், அதுதான் ஒரு மிக அடிப்படையான ஒன்றாக இருக்குது. அந்த தரவுகளை எல்லாம் எடுத்து நாம் மேலும் ஆய்வுகள் செய்து அதை இப்பொழுது நம்ம வெளியிடுறோம். இதில் எந்த ஒரு கட்சிக்கும் சார்போ அல்லது எதிர்ப்போ இல்லாமல் நாம் உள்ளபடி எடுக்க வேண்டும் என்பதில் ரொம்ப நம்ம கவனமாக இருந்தோம். அந்த அடிப்படையில் எங்களது இந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடுறோம். இது எங்களுடைய தீர்ப்பு அல்ல. களத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தையும் அரசியல் நிலவரத்தையும் ஆய்ந்து ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் என்கிற அடிப்படையில் ஒரு குழுவாக இதை நாங்கள் வெளியிட்டோம். இதற்கு பார்த்திங்கன்னா எங்களுடைய பத்திரிகை எல்லா மாவட்டங்களிலும் எங்களுக்கு செய்தியாளர் இருக்காங்க. அதே போல் எங்களது பயிற்சி பட்டறையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களையெல்லாம் இந்த ஆய்வு பணியில் நம்ம ஈடுபடுத்தணும். எனவே நிறைய ஆர்வமாக இந்த பணிகளெல்லாம் ஈடுபட்டாங்க. இந்த கள ஆய்வு இந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது. இப்போ முதல்ல நம்ம என்ன கேள்வி அப்படின்னா, நிறைய நம்ம ஆய்வு முடிவுகள் எடுத்தாலும் கூட மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே இந்த செய்தியாளர் சந்திப்பில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமாக கவனத்தில் கொண்டிருக்கோம். இதில் ஆளும் அரசு திமுகவின் கடந்த 5 ஆண்டு செயல்பாடுகள் அப்படிங்கிறதான் முதல்ல. ஏன்னா அதிலிருந்து தான் தொடங்குது. முதல்ல இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்குது, இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரசு தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா அல்லது ஆட்சி மாற்ற வேண்டுமா, இந்த கேள்வியிலிருந்து தான் இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த ஆய்வு முடிவுகள் மக்களுக்கு தேவைப்படுகிறது. அப்படிங்கிறதுனால சில குறிப்புகள் நம்ம எடுத்த அந்த ஆய்வு முடிவுகள் அடிப்படையில் எடுத்த குறிப்புகள், ஆளும் அரசு திமுகவின் கடந்த 5 ஆண்டு செயல்பாடுகள் அப்படிங்கும்போது முதல்ல பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பெருகிய மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறத முதல் குறிப்பாக நம்ம கொடுக்குறோம். மறைந்த முதலமைச்சர் மு. கருணாநிதிக்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்தி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து 5 ஆண்டு காலம் நிறைவு செய்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதான மக்களின் பொதுவான மதிப்பீடு அதிகரித்துள்ளது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் சில இருந்தாலும் கூட ஓய்வின்றி உழைக்கும் அவரது செயல்பாடுகள் மக்களுக்கு வியப்பை அளித்துள்ளது, பாராட்டவும் செய்கிறார்கள். அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா முதலாக முதலமைச்சராகி 2021 முதலமைச்சராகி 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறாரு. அதனால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவரது ஆட்சியில் வெற்றி பெற்ற திட்டங்கள் அப்படின்னு இது எல்லாமே நம்ம இந்த மக்கள் கருத்து கணிப்பு, அதே போல் நம்முடைய ஆய்வுகள் எல்லாம் அதனுடைய வடிகட்டி தான் நம்ம கொடுக்குறோம். காலை சிற்றுண்டி திட்டம், மகளிர் உரிமை தொகை, மாணவ உதவித்தொகை, கட்டணமில்லா பேருந்து ஆகிய திட்டங்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன என்பதை பெரும்பாலான மக்கள் வெளிப்படையாகவே கூறுகின்றனர். இது இரண்டாவது. இது இரண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறையான பாசிட்டிவான ஒரு ப்ளஸ். அது திமுக ஆட்சியில்.
அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறை குறைகள் ரெண்டையுமே இதில் வந்து அணுகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் அடுத்ததாக மக்கள் சொன்ன கருத்து அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தரவு என்னென்னு வந்து பார்த்தா, கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுகவால் அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளுக்கும் இடையே பெரிய இடைவெளி உள்ளதை மக்களே கூறுகின்றனர். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை என்ற மக்களின் அதிருப்தி ஆழமாகவே பதிந்திருக்கிறது. அடுத்ததாக அரசு ஊழியர்கள் அதிருப்தி. செவிலியர்கள் அரசு ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனும் குறை அவர்கள் மத்தியில் வலுவாகவே ஒலிக்கிறது. வரி மற்றும் டாஸ்மாக் மது, சொத்து வரி அதிகரிப்பும் விலைவாசி அதிகரிப்பும் மக்களை நேரடியாகவே பாதித்திருக்கின்றன. டாஸ்மாக் மதுபான விற்பனை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவது தனி மனிதனின் வாழ்வில் குடும்ப அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன என்கிறார்கள் நாம் கருத்து கேட்ட பெரும்பாலானவர்கள். பெருகி வரும் பல்வேறு புதிய போதை பழக்கங்கள். மாநிலத்தில் மதுப்பழக்கம் தவிர பல்வேறு போதை மருந்துகள் பழக்கம் புதிதாக அதிகரித்திருப்பதும் மக்களுக்கு பெரும் அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளன என்று கருத்து தெரிவிக்கின்றனர். டாஸ்மாக் முறைகேட்டினால் அரசுக்கு இழப்பு. டாஸ்மாக் கடைகளில் பாட்டில் ஒன்றுக்கு அதிகமாக வசூலிக்கப்படும் தொகை 5 ஆண்டில் 24,000 கோடி வரை இருக்கலாம் என்று ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அது உண்மையெனில் இந்த தொகை அரசுக்கு வராமல் தனி மனிதர்களுக்கு செல்கிறது என்று பொருள். 24,000 கோடி ரூபாய் என்பது அரசுக்கு ஏற்படும் பெரும் இழப்பு. அந்த பணத்தை முதலீடாக இட்டால் அதன் மூலமும் அரசுக்கு வருவாய் கிடைக்கும். ஆனால் அது அரசுக்கு வராமல் வெளியே போகிறது என்று வருத்தப்படுகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். அடுத்ததாக கடனும் வட்டியும். கடந்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியுள்ளது. மார்ச் 2026இல் 9.30 லட்சம் கோடி ரூபாய் இருந்த கடன் தொகை மார்ச் 2027இல் 10.71 லட்சம் கோடி ரூபாய் என இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 189 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதாவது ஒரு நாளைக்கு 189 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறோம். ஆனால் வாங்கப்பட்ட இந்த கடன் தொகையிலிருந்து எந்த அளவுக்கு முதலீடு இடப்பட்டுள்ளது என்று தெரியவில்லை. அவ்வாறு வருவாய் ஈட்டும் முதலீடாக இப்பணம் பயன்படுத்தப்படவில்லை எனில் இதே நிலை நீடித்தால் விரைவில் ஊதியம் கூட கொடுக்க இயலாத நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். அதிகரித்த மின்கட்டணம். மின்சார கட்டண அதிகரிப்பு கடும் அதிருப்தியை உருவாக்கியிருப்பதை பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு மற்றும் குறுதொழில் செய்வோர்களிடம் அதிக அளவில் கேட்க முடிந்தது. எடுத்துக்காட்டாக கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் மின்சார கட்டண உயர்வு ஆயிரக்கணக்கான சிறு குறு நிறுவனங்கள் இழுத்து மூடப்படுவதற்கு காரணமாகிவிட்டன என்ற குற்றச்சாட்டுகள் அதிகமாகவே கேட்கின்றன. நிர்வாகத்தில் கவனக்குறைவு. பல்வேறு தரப்பு தரவுகளை ஆராயும் போது கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் மாநிலத்தின் 2 முக்கிய அடிப்படை துறைகளான வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையின் நிர்வாகத்தில் இன்னும் ஈடுபாடும் கட்டுப்பாடும் உறுதியான நிர்வாகத்தையும் செலுத்தியிருக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வலுவாகவே மக்களால் முன்வைக்கப்படுகின்றன. வருவாய்த்துறையில் தலைவிரித்தாடும் கட்டுப்பாடற்ற கையூட்டு மற்றும் முறைகேடு புகார்கள் அந்த துறையுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கடும் அதிருப்திக்கு ஆளாக்கியிருக்கிறது. காவல்துறையில் அதிகாரிகளுக்கு அவர்களுக்கே உரித்தான அதிகாரம் அளிக்கப்படாமல் சுதந்திரமாக செயல்பட இயலாமல் அரசியல் தலையீடும் அரசியல் தலைவர்களுக்கு நெருக்கமான அதிகாரிகளின் சிலரின் போக்கும் திமுக அரசுக்கு மக்களிடம் எதிர்மறையான பெயரை ஈட்டித் தந்துள்ளன. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை செயல்பாடுகள் குறித்த அதிருப்தி நாம் கருத்து கேட்ட பல்வேறு தரப்பினரிடம் இருந்தது. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்த அச்சம் மற்றும் அதிருப்தியை நாம் சந்தித்த பெரும்பாலானவர்கள் ஒரே குரலில் சொல்வதை கேட்க முடிந்தது. இவை வெறுமனே குறை சொல்வதற்காக அல்ல. நமது ஆய்வின்படி நாம் இங்கு சுட்டிக்காட்டிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அரசால் சரி செய்யப்படக்கூடியவையே என்பதை நாம் தெளிவுபடுத்துகிறோம். இனி மக்கள் கருத்துக்கள். திமுக ஆட்சி மீண்டும் வர விருப்பமா என்கிற இந்த கேள்வியை முன்வைத்து நாம் கேள்விகளை கேட்டோம். இந்த நிறைகுறைகள் இருந்த போதும் கூட மீண்டும் திமுக அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களா என்று அறிய முற்பட்டோம். நாம் கருத்து கேட்டவர்களில் 43 விழுக்காடு பேர் திமுக மீண்டும் வரலாம், தவறில்லை என்கின்றனர். ஆட்சியில் தவறுகள் இருந்தாலும் திமுக அதை சரி செய்து கொள்ளும் என்று நம்புவதாக கூறுகின்றனர். அதேவேளை 52 விழுக்காடு பேர் ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை என்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தில் அதிமுக ஆட்சிக்கு வருவதை விரும்புகிறீர்களா என்று கேட்டோம். 50 விழுக்காடு மக்கள் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள்.
நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டோம். 25 விழுக்காடு மக்கள் ஆம் என்கிறார்கள். தாவேகா ஆட்சிக்கு வர விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது 18 விழுக்காடு மக்கள் ஆம் என்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதற்காக விரும்புகிறீர்கள் என்று கேட்டோம். 57 விழுக்காடு மக்கள் 5 ஆண்டுகள் திமுக இருந்தது, அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுக இருக்கட்டும் என்று பொதுவாகவும், சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாகத்தில் உறுதியும் கட்டுப்பாடும் இருக்கும் என்று நம்புவதாகவும் கூறுகின்றனர். நாம் தமிழர் ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டோம். அதே 25 விழுக்காடு மக்கள் தமிழர் நலவாழ்வு, இயற்கை வள பாதுகாப்பு, வாக்குகளுக்கு பணம் கொடுக்காத மாற்றத்திற்கான அரசியல் தேவை என்கிறார்கள். தாவேகா ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டோம். அதே 18 விழுக்காடு பேர் விஜய் சினிமாவில் மக்களுக்காக பேசுகிறார், ஆட்சியை அவரிடமும் கொடுத்து பார்ப்போமே என்கின்றனர். விஜய் வந்தால் நல்லது செய்வார் என்கிறார்கள் அந்த 18 விழுக்காடு பேர். தலைவர்களின் தனிப்பட்ட வெற்றி வாய்ப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அவரவர் தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்பது அறிந்த ஒன்று. இந்த முறை நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்கிறது நிலவரம். 2 தொகுதிகளில் போட்டியிடும் விஜய் கடுமையான போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கலாம் என்று தெரிகிறது. திருச்சி கிழக்கில் அவர் வெற்றி பெறுவது கடினம் என்கிறது கள நிலவரம். விஜய் யாருடைய வாக்குகளுக்கு எதிர்ப்பாக இருப்பார்? விஜய் தேர்தல் நிலவரம் குறித்த விதவிதமான கலந்துபட்ட தகவல்களே வெளிவருகின்றன. ஆனால் அவை பெரும்பாலும் கள நிலவரத்தை பிரதிபலிப்பதில்லை. விஜயின் தேர்தல் அரசியல் குறித்த நடைமுறைக்கு ஒவ்வாத திரைப்படம், ஊடக பாணியிலான மிகைப்படுத்தல்கள், ரசிகர்களின் வைரல் ட்ரெண்டிங் காணொலிகளை தவிர்த்துவிட்டு களத்தை உற்று கவனித்தால் சராசரியாக ஒரு தொகுதிக்கு அவருக்கு இருக்கும் வாக்குகள் 10,000க்கும் குறைவாகவே இருக்கும் என்கிறது நாங்கள் கண்ட ஆய்வு முடிவுகள். அதுவும் 234 தொகுதிகளிலும் அதே எண்ணிக்கையில் அவருக்கு வாக்காளர்கள் இல்லை. பல தொகுதிகளில் மிகவும் குறைவாகவே அவருக்கான வாக்குகள் உள்ளன என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாக்கு விஜய்க்கு உள்ளதாக கூறப்படும் தகவல்கள் பற்றி நாம் ஆராய்ந்தோம். அது மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் என்பது நமது ஆய்வு முடிவில் தெரிய வந்தது. தமிழ்நாட்டில் 2,28,13,040 குடும்ப அட்டைகள் உள்ளன. அப்படின்னா 2,28,13,000 குடும்பங்கள் உள்ளன என்று பொருள். அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் என்றால் விஜய்க்கு 2 கோடி வாக்குகள் உள்ளன என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? எனவே அது மிகைப்படுத்தப்பட்டது என்கிற முடிவுக்கு நாம் வருகிறோம். 18 வயதுக்கு மேற்பட்ட வாக்களிக்கும் தகுதி வாய்ந்தவர்களில் விஜய் ரசிகர்கள் என்று பார்த்தாலும் கூட அந்த 2 கோடி பேரில் குடும்பத்திற்கு ஒருவர் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த 2 கோடி பேரில் 10 விழுக்காடு மட்டுமே விஜய் ரசிகர்களுக்கு வாக்காளர்களாக இருப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. ஒரு திரைப்பட நடிகருக்கான ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இந்த விஜய் பொறுத்தவரையிலும் அந்த ஊகிக்கக்கூடிய, கணிக்கக்கூடிய எல்லாவற்றிலுமே இந்த தெளிவை நாங்கள் எங்களுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம். இதில் ரசிகர்கள் என்பவர்கள் யார், வாக்காளர்கள் என்பவர்கள் யார்? இப்போ நமக்கே விஜய் படங்கள் எல்லாம் பிடிக்கும், நம்ம பார்ப்போம், நம்மளும் அந்த படத்தை ரசிக்கிறோம். ஆனால் நாம் வாக்களிப்போமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கமல்ஹாசன் வந்த போதும் இதே தான். கமல்ஹாசன் திரைப்படங்கள் எல்லாருமே நடிப்பவருக்கு பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் கமல்ஹாசனுக்கு நம்ம வாக்களிக்கவில்லை. எனவே இந்த வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் என்பதும் ரசிப்புத்தன்மையோடு இருப்பவர்கள் என்பதற்குமான வேறுபாட்டை நாம் மிக ஆழமாக கவனிக்கும் போது மிகைப்படுத்தல்கள் அதிகமாக இருக்கின்றன என்பது தெரியுது. சினிமா நடிகராக ரசிக்கும் எல்லோரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது களத்தில் தெளிவாகிறது. மேலும் விஜய் வருகைக்கு தொடக்கத்திலிருந்த ஆர்ப்பரிப்பு, ஆதரவு இப்போது பெருமளவில் குறைந்துவிட்டது என்பதும் நேரடியாக நமக்கு கிடைக்கப்பெற்ற தரவுகள். நடிகர் விஜயை பார்க்க வரும் கூட்டமும் வாக்காளர் கூட்டமும் ஒன்று என்று எண்ணுவது நடைமுறைக்கு ஒத்துவரவில்லை. மிகுந்த ஆர்வம் கொண்ட விஜயின் ரசிக வாக்காளர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தங்கள் வசமாக்கிக் கொள்வார்கள் என்றும், அதனால் அதிமுக தோற்கும் என்கிற பொதுவான கருத்து சரியானது அல்ல என்று எமது ஆய்வில் தெரிய வருகிறது. அதாவது விஜயனுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும் என்கிற அந்த பொது கருத்து தவறானது, நடைமுறையில் அப்படி இல்லை என்பது ஆய்வில் வருகிறது. விஜய் வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் வாக்குகள் திமுகவையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்பதே உண்மை நிலவரம். விஜய் போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் அவருக்கு நேர் எதிராக நிற்கும் வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்கள். விஜய் தமது ரசிகர்களின் வாக்குகளை மட்டுமே நம்பி அவர் போட்டியிடவில்லை. வெள்ளாளர், கிறித்துவ, இஸ்லாமிய மற்றும் பட்டியல் பெருங்குடி மக்களையும் குறிவைத்து அவருடைய வாக்குகளை குறிவைத்து களமிறங்குவதிலிருந்தும் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதிலிருந்தும்
தாவேகா கூறுவது போல அவர்களுக்கு பெருமளவில் வாக்கு வங்கி எல்லாம் இல்லை என்பதில் எளிதில் கணக்கிட்டுக் கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் கூறுவது போல அத்தனை லட்சக்கணக்கான வாக்குகள் இருந்தால், சுலபமாக வெற்றி பெற முடிந்திருந்தால் எதற்காக 2 இடங்களில் அவர் போட்டியிட வேண்டும்? அடுத்ததாக இதுபோன்ற சிறுபான்மை மத சிறுபான்மை மக்களும் அதாவது குறித்த ஒரு சாதிக்குடி மக்கள் உள்ள தொகுதியை திட்டமிட்டு ஏன் அங்கே போட்டியிட வேண்டும் என்கிற கேள்வியை முன்வைத்ததன் விளைவாக அந்த மாயை பிம்பம் நம்முடைய ஆய்விலேயே எங்களுக்கே முதலில் உடைந்தது. விஜய் 7 விழுக்காடு வாங்கினாலும், அதிகபட்சமாக 15 விழுக்காடு வாங்கினாலும் கூட நமது ஆய்வில் விஜய் கட்சியின் மொத்த வாக்குகள் திமுகவிற்கு 70 விழுக்காடு பாதிப்பையும் 30 விழுக்காடு அதிமுகவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதே கிடைக்கப்பெறும் முடிவாக இருக்கிறது. விஜயனுடைய வாக்குகள் அதிகமாக திமுகவிற்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவருடைய குறிவைப்பது சிறுபான்மை வாக்குகளையும் குறித்த ஒரு பட்டியல் பெருங்குடி மக்களையும் அதே போல நீங்கள் குறித்த ஒரு சாதிக்குடி மக்களை எல்லாம் அவர் குறிவைக்கின்ற காரணத்தினால் ஒருவேளை அவருக்கு அதிக வாக்குகள் கிடைத்தால் அது திமுகவிற்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது நம்முடைய கள நிலவரம். விஜயால் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விழுக்காட்டுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது என்பதே ஆய்வின் முடிவாக இருக்கிறது. விஜயால் நாம் தமிழர் வாக்குகள் குறையும் என்பது தவறான தகவல் என்பதை நாங்கள் கேட்டு அறிந்த கருத்தின் ஆய்வின் அடிப்படையில் எடுத்த தரவுகளின் அடிப்படையில் தெரிய வருகிறது. தற்போது உள்ள 8.2 விழுக்காடு நாம் தமிழரின் வாக்குகள் 12 விழுக்காடுகளை தாண்டும் என்பது ஆய்வின் முடிவாக உள்ளது. அதிமுக திமுகவின் வாக்கு விழுக்காடு நாம் தமிழரும் தாவேகாவும் இணைந்து சுமார் 20 முதல் 25 விழுக்காடு வரை எடுத்துவிட்டாலும் கூட மீதமுள்ள 70 முதல் 75 விழுக்காட்டுக்குள் தான் அதிமுக திமுக கூட்டணிகள் மோதும். அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுக்கு இடையேதான் நேரடி போட்டி. விஜய் கூறுவதைப் போல திமுகவிற்கும் விஜய்க்குமான போட்டி என்பது களத்தில் அப்படி இல்லை. தமிழ் தேசியம் திராவிடம் எனும் அடிப்படையில் நாம் தமிழரும் கூட திமுகவுக்கு ஒரு போட்டியாக இருக்கிறது. ஆனால் விஜய் திமுகவுக்கு போட்டியாக இருக்கிறார் என்பதை கள நிலவரங்கள் பிரதிபலிக்கவில்லை. திமுக போட்டியிடும் தொகுதியில் தாவேகா போட்டியிடுவதை மட்டுமே போட்டி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. யாருடைய பரப்புரை ஈர்ப்புடையதாக இருக்கிறது எனும் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரப்புரை ஈர்ப்புடையதாக இருக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது என்றும், மு.க. ஸ்டாலின் அவருடைய பரப்புரை 2ஆம் இடத்திலும், சீமான் பரப்புரை 3ஆம் இடத்திலும், விஜய் பரப்புரை 4வது இடத்திலும் ஈர்ப்பை தருவதாக மக்கள் கூறுகின்றனர். திமுகவுக்கு சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் எனும் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முதலிடத்திலும், சீமான் 2வது இடத்திலும், விஜய் 3வது இடத்திலும் உள்ளதை மக்கள் கருத்துக்களாக தெரிவிக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில் ஈர்ப்புடையதாக யாருடையது உள்ளது என்ற கேள்விக்கு அதிமுகவின் தேர்தல் அறிக்கை ஈர்ப்புடையதாகவும், திமுக தேர்தல் அறிக்கை ஈர்ப்புடையதாக 2ஆம் இடத்திலும், நாம் தமிழர் அறிக்கை 3ஆம் இடத்திலும், தாவேகா 4ஆம் இடத்திலும் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அளித்த தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தியதில் திருப்தியா என்கிற கேள்விக்கு 15 விழுக்காடு பேர் மட்டுமே திருப்தி என்று கூறுகிறார்கள். 85 விழுக்காடு பேர் அதிருப்தி என்றே கூறுகின்றனர். அரசு நிர்வாகத்திற்கு சிறந்தவர் யார் என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முதலிடத்திலும், மு.க. ஸ்டாலின் 2வது இடத்திலும், சீமான் 3வது இடத்திலும், உதயநிதி 4வது இடத்திலும், விஜய் 5ஆம் இடத்திலும் உள்ளதாக மக்கள் கருதுகின்றனர். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவர்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஆற்றல் படைத்தவர் யார் என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி 1ஆம் இடத்திலும், மு.க. ஸ்டாலின் 2வது இடத்திலும் உள்ளதாக மக்கள் கருதுகின்றனர். அதேபோல திமுகவை வெற்றி கொள்ளும் ஆற்றல் படைத்த கட்சி எது என்கிற கேள்விக்கு அதிமுக தான் என்று நாம் சந்தித்த 75 விழுக்காடு மக்கள் பதிலளிக்கிறார்கள். எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு மேலும் வளர்ச்சி அடையும் என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 40 விழுக்காடு பேரும், மு.க. ஸ்டாலின் என்று 34 விழுக்காடு மக்களும், சீமான் என்று 21 விழுக்காடு மக்களும், விஜய் என்று 5 விழுக்காடு மக்களும் கூறுகின்றனர். எந்த தலைவர் மீது மக்களுக்கு எதிர்மறையான கருத்து அதிகமாக உள்ளது என்கிற கேள்விக்கு 85 விழுக்காடு மு.க. ஸ்டாலின் மீதும், 3 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி மீதும், 7 விழுக்காடு விஜய் மீதும் உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். அதிமுக திமுக அறிவித்த 8000 ரூபாய் கூப்பன் மற்றும் 10,000 ரூபாய் உதவித்தொகை இதில் எது பிடித்திருக்கிறது என்கிற கேள்விக்கு 89 விழுக்காடு பேர் 10,000 ரூபாய் பணம் பிடித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். திமுக அதிமுக இடையேயான போட்டி. திமுக கூட்டணி கடந்த தேர்தல்களின் அடிப்படையில் 45 விழுக்காடு உள்ள நிலையில் எதிர்மறை அலை ஆன்டி இன்கம்பன்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே உள்ள பூசல்கள், அரசு ஊழியர் அதிருப்தி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிகரித்த போதை பழக்கம் காரணமாக இந்த முறை அக்கட்சி பெறும் வாக்குகள் 2 முதல் 5 விழுக்காடுகள் வரை குறைய வாய்ப்பிருக்கிறது.
அதேவேளை அதிமுக பாஜக கூட்டணி பெறவிருக்கும் வாக்குகள் 39 43 விழுக்காடு வரை உயர வாய்ப்புள்ளது. இறுதியாக திமுக கூட்டணி இந்த தேர்தலில் 80 முதல் 95 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்கிறது எங்களது ஆய்வு. அதிமுக கூட்டணி 135 இடங்கள் முதல் 150 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்றும் எங்களுடைய ஆய்வில் தெரிய வருகிறது. நாம் தமிழர் கட்சி காரைக்குடியிலும் கன்னியாகுமரியிலும் வெற்றி பெற 2 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தாவேக 3 முதல் 5 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் நமது ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது எல்லாம் விட மிக முக்கியமாக இந்த தேர்தலில் திமுக பல தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அது கள ஆய்வில் தெரிய வருகிறது. கடந்த 2021 தேர்தல் போல 133 இடங்கள் திமுகவிற்கும் 66 இடங்கள் அதிமுகவுக்கும் என்ற அந்த இடைவெளி இப்போது இருக்க வாய்ப்பில்லை. அது மிகவும் நெருக்கமாக வருகிறது. அந்த அடிப்படையில் தான் 80 முதல் 95 திமுக, அதிமுக கூட்டணி 135 முதல் 180 என்பதாக நமக்கு கள நிலவரங்கள் கூறுகின்றன. மாநிலம் முழுவதும் பொதுவாகவே திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்களின் கடுமையான அதிருப்தி பெரும் பங்கு வகிக்கிறது. இதுதான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டதனுடைய சாராம்சமாக நாம் இங்கே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்வி. ஆமாம், இந்த புள்ளிவர் எப்படின்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் என்னென்னா தொடர்ந்து ஆய்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஏஜென்சி, நியூஸ் ஏஜென்சி தான். அது இல்லாமல் பத்திரிகை ஊடகத்தில். ஆமாம், எப்படி அப்படின்னா 234 தொகுதிகளிலுமே நாங்கள் 3 கட்டங்களாக எடுத்தோம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட், அதுக்கு பிறகு ஜனவரி மாதம். இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தியாளர்கள், அவர்கள் மூலமாக அங்குள்ள எங்களுடைய கல்லூரி மாணவர்கள், அதே போல் ஜேர்னலிசம் பயிற்சி எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களை வைத்து 10 பேராக ஒவ்வொரு தொகுதிகளிலும் நாங்கள் எடுத்து கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 150 சாம்பிள்ஸ் எடுத்தோம். கிட்டத்தட்ட 35,100 சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு 150. ஆமாம், தொகுதிக்கு 150 சாம்பிள்ஸ், மொத்தம் 35,100 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். நாங்கள் சாம்பிள்ஸ் மட்டுமே, அதுதான் இதை ஏன் நாங்கள் கருத்து கணிப்புங்கிற பெயரில் சொல்லலை அப்படின்னா, சாம்பிள்ஸுங்கிறது ஒரு காரணியாக எடுத்துக்கிட்டோம். காரணம் என்னென்னா, நிறைய இப்போ சாம்பிள்ஸ் வர்றதில் சரியான தகவல்கள் வர்றதில்லை. அதன் காரணமாக நாங்கள் சாம்பிள்ஸ் ஒரு காரணியை எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு களத்துக்கு எங்களுடைய செய்தியாளர்கள் நம்ம போகிறோம், ஃபீல்டில் இருக்கிறது, மக்களோட பேசுகிறது, அதன் பிறகு ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்புக்கிட்ட பேசுகிறது. ஏதோ நம்ம பூ விற்கிறோமா, காய்கறி கடைக்காரமா மட்டும் நம்ம போய் கேட்டுட்டு அந்த மாதிரி முடிவுக்கு வர வேண்டாம். உள்ளது உள்ளபடி. ரெண்டாவது நாங்கள் பல இடங்களில் கருத்து கணிப்பினே சொல்லாமல் பேசணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய உண்மையான எண்ணங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிறக்காக. நம்ம ஃபார்மை நீட்டும் போதே அவங்க இப்போ என்ன இருக்குன்னா, இவங்க யாருக்கு சாதகமாக போவாங்களோ யாருக்கு எதிராக போவாங்களோ என்கிற எண்ணத்தில் சரியான தகவல்களை சொல்கிறதில்லை. இப்போது அதை தவிர்ப்பதற்காகவே நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பல இடங்களில் இருக்காது சர்வேங்கிறதே நாங்கள் சொல்லாமல் ரொம்ப நட்பாகவே பேசி தான் நிறையா தகவல்கள் எடுத்தோம். நம்ம எப்படி நம்ம செய்தி சேகரிக்கிறோமோ அதுபோல் ரெண்டுமே இருந்துச்சு. ஃபார்ம் ஃபில்லப்பும் பண்ணினாங்க. அதான் இந்த மாதிரி தயக்கமாக இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் நேரடியாக பேசி தகவலில் வாங்கினோம். ஆர்வமாக இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணோம். இதில் என்ன ஒரு வியப்புன்னா, இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ண வரைக்கும் எல்லார்கிட்டையும் நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க வாலண்டியராக நாங்கள் தாவேகா ஓட்டு போடுறோம், ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இல்லை, புள்ளிவிவரத்தில் நாங்கள் என்ன சொன்னால் வெற்றியில் நாங்கள் சொல்லலை. அதில் ஆமாம், சதவீதத்தில் ஆமாம் அதிகமாக வந்திருக்கு. ஆமாம், திருப்பூர் சத்யபாமா அது எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவருடைய தொகுதி, விஜய் தொகுதி, அப்புறம் விஜய் 2 தொகுதியில் அவருக்கு பெரம்பூர் தான் வாய்ப்பு. அங்கே திருச்சி கடினம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அடுத்தது இங்கே 1000 லைட்டில் ஜேசிடி பிரபாகரன் 4 பேர் இப்போதைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நாங்கள் எடுத்த தரவுகள் வந்திருக்கு. ரெண்டாவது என்னென்னா, இப்போ பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஒரு ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தவர். சரிங்களா. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சொன்னது எல்லாமே ஏற்கனவே இன்னொரு கட்சியில் ஆளுமைகளாக இருந்தவங்க. அவர்கள் தான் இப்பொழுது முன்னணியில் இருக்காங்க. புதிய முகங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இப்பொழுது தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். விஜய்க்கு புதிய முகங்களாக நிறுத்துகிறாங்க இல்லைங்களா. அவர்கள் பல விஜய் வாக்காளர்களுக்கு கேண்டிடேட்டை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. விசில் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்குது. விஜய்ங்கிற முகத்துக்காக தான் போடுறாங்க. ஏன்னா அதை வைத்து நம்ம கணக்கு எடுக்க முடியாது. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது கடந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்தால் வரிசைப்படுத்தப்பட்ட தொகுதிகள் கும்மிடிப்பூண்டிலிருந்து ஆரம்பிக்குது. கும்மிடிப்பூண்டிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அப்போ தான் சென்னைக்கு வருது அடுத்த கட்டத்தில். அப்புறம் செங்கல்பட்டு வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட அதிமுக
இந்த 1லேருந்து 30க்குள்ளே ஜெயிக்கவே இல்லை போன தேர்தலில். ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டிலே ஆரம்பிக்கிறாங்க, கும்மிடிப்பூண்டிலே ஜெயிக்கிறாங்க. ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. போன தேர்தல் 30-35 வரைக்கும் ஃபுல்லாக உதயசூரி தான் ஜெயிச்சுது, ரெட்டலை வரவே இல்லை. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து ரெட்டலை ஆரம்பிக்குது, கும்மிடிப்பூண்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 16 தொகுதியில் சென்னையில் பார்த்தீங்கன்னா 6 தொகுதியில் இப்போதைக்கு அதிமுகவுக்கு ஒரு களம் முன்னணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆமாம் ஆமாம், புதிய வாக்காளர்கள் வந்து பார்த்திங்க இப்போ எப்படின்னா, இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வந்து 10 லட்சமாக இருந்த 18 வயதுலேருந்து 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் 10 லட்சத்துலேருந்து 14 லட்சமாக உயர்ந்திருக்காங்க இப்போது. சரிங்களா? அவர்கள் வந்து அதுதான் இப்போ புதிய வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அதே போல் வந்து இந்த 5,73,00,000 வாக்காளர்கள் இப்போ இருக்காங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க இந்த முறையில் பொதுவாகவே அதிகமாக இருக்குது. இந்த முறை அதுலேயும் அது வந்து ரைஸ் ஆகிருக்கு. புதிய வாக்காளர்கள் 33 விழுக்காடு அதிகரிச்சிருக்காங்க புதிதாக. அவர்களை நம்ம கருத்து கேட்டோம். இதில் என்னென்னா, இந்த புதிய வாக்காளர்கள் எல்லாமே நீங்கள் வந்து விஜய்க்காக தான் போவாங்கிற அதுவும் ஒரு மாயையாக நம்ம பார்க்குறோம். அதில் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. என்ன ஒரு 18 வயது ஆகக்கூடிய எல்லாருமே புதுசாக வந்து வாக்காளர் அடையாள அட்டை வாங்குவாங்க. அதில் எல்லா கட்சிக்காரங்களும் 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அந்த 40 லட்சம் பேரில் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் தவக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது. வாய்ப்பு இருக்கலாம் தான். மீதி 20 லட்சம் பேர் எங்கன்னா இல்லை எந்த இடத்துல இல்லை நான் தான் சொல்கிறேன். நீங்கள் இதில் வந்து கள நிலவரத்தை சொல்கிறோம். நான் 234 தொகுதியும் பேசுகிறோம். சென்னை மட்டும் இல்லை, சென்னை ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னார். ஒரு எடுத்துக்காட்டுக்காக எல்லா தொகுதிகளிலும் பரவலாக இருக்கக்கூடியதான் நம்ம சொல்கிறோம். இருங்க, அவருக்கு அதை பதில் சொல்லிட்டு வரேன். எல்லா இடத்துலையுமே சொல்லு, நல்லா கவனிங்க. எல்லா இடத்துலையும் சொல்லு, ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போது நாங்கள் பார்க்குறது ஒரு வெள்ளை கண்ணாடி போட்டு பார்க்குறது திமுக அரசினுடைய இந்த பிரச்சனைகள் என்னங்கிறதான் பார்க்குறோம். நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்குலேருந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். இப்போ அரசு ஊழியர்கள் திருப்தியாக இருக்காங்களா? இல்லை, நாங்கள் அதுதான் பார்க்குறோம். இன்றைக்கி அரசு ஊழியர்கள் திருப்தியாக இல்லை, எல்லா துறையிலும் இருக்குது. இருங்க, அதே போல் நீங்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்து எல்லாமே ஒவ்வொரு தூய்மை பணியாளர்கள் என்பது சென்னையில் மட்டுமே இல்லை. நாங்கள் இடத்துல வந்து இப்போ கோயம்புத்தூரோ இல்லை மதுரையோ எல்லா இடங்கள்லையுமே அவர்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இந்த முறை இருக்குது. அவங்கெல்லாம் பரம்பரையாக திமுக வாக்களிச்சுட்டு இருந்தவங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கே வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அதிருப்தியெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக பார்த்து தான் நம்ம வந்து இவ்வளோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நம்ம சொல்கிறது நம்ம களத்தில் பார்த்தது. ஒருவேளை தேர்தலுக்குள் இதெல்லாம் மாறலாம். சரிங்களா? அது வந்து மக்களுடைய எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆய்வு செய்த போது நாங்கள் சந்தித்த மக்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் எங்களுடைய ஆய்வுகளை பல்வேறு தரப்பு ஆய்வுகளை வைத்து நாங்கள் சொல்லும்போது இதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்குது. மேபி இப்போ அடுத்தவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு ரிசல்ட் கிடைக்கலாம். நாங்கள் எதுவுமே எங்களோட ஒப்பீனியன் இதில் திணிக்கல. நாங்கள் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் திணிக்கல. ஆஸ் இட் இஸ் என்ன வந்துச்சோ அது அப்படியே நாங்கள் வந்து சாறு பொழிஞ்சு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ரெண்டாவது, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 கோடி வரைக்கும் அந்நிய செலாவணின்றாங்க. தமிழ்நாட்டிலே வந்து பெரிய மாவட்டங்களில் அதிகமாக வருவாய் தரக்கூடிய மாவட்டம் கோவை தான். ஆமாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபி ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது. அந்த ப்ராப்ளத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு கட்டுறதா சிறு குறு தொழிலாளர்கள்லாம் 3 மடங்கு 35,000 நிறுவனங்கள் மூடிட்டு போயிருக்காங்க கோயம்புத்தூரில். சிறு குறு எத்தனை செய்தியில் வந்துச்சுன்னே தெரியல. சிறு குறு நிறுவனங்களால் நடத்தவே முடியல. அவங்களால போகிறாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன அமைப்புகள் வச்சுக்கிறாங்க. அந்த அமைப்புகள் வந்து அவங்க கூட்டம் போட்டே பேசுகிறாங்க. கூட்டம் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. என்னால் வந்து இபி பில்லை கட்ட முடியல, நாங்கள் எப்படி இது பண்ணுறது, எனக்கு மாற்று ஏற்பாடு எதுவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வலியுறுத்துறாங்க. ஸோ வந்து இபி பில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த தொழிலாளர்கள் அந்த சின்ன சுத்தமாக கோயம்புத்தூரில் அழிஞ்சு போச்சு தொழில். ஆமாம், இதுதான் நடைபெற முடியல, தொழில் செய்யவே முடியல. இல்லை, நாங்கள் அப்படி ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பர்டிகுலராக நம்ம எடுக்கல. நீங்கள் பெரும்பாலும் வந்து திமுகவினுடைய பழைய அமைச்சர்கள் தொகுதிக்கு பணி செஞ்ச அமைச்சர்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவர்களாம் வலுவாக தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம வந்து திண்டுக்கல் எடுத்துக்கோங்களேன். திண்டுக்கல் எடுத்துகிட்டு பெரியசாமி இருக்காருன்னா அவரெல்லாம் மிக வலிமையாக இருக்கார் அந்த தொகுதியில். இப்படி ஒவ்வொரு தொகுதியாக நம்ம சொல்லலாம் நம்ம. அதனால் அமைச்சர்கள் அந்த தொகுதிக்கு உண்மையிலேயே வந்து மிகச்சரியாக அவர்கள் மக்களுக்காக செயல்படக்கூடிய எல்லா அமைச்சர்களும் வலுவாக தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை.
இல்லை அதுதான் நான் சொல்கிறது போன தேர்தலில் போன தேர்தலில் 45% வந்து டிஎம்கே கூட்டணி வாங்குச்சு, திமுக கூட்டணி வாங்குச்சு. அப்போது அதிமுக தனியாக நின்று தேமுதிகவை மட்டும் கூட்டணி வச்சு களத்தில் இறங்கினாங்க. 20 விழுக்காடு வாங்கினாங்க. சரிங்களா? அப்போ பாஜக கூட்டணி பாமக இவங்கெல்லாம் சேர்ந்து 18 விழுக்காடு வாங்கினாங்க. இப்போ 2 கட்சியும் சேர்ந்துருக்கு. அப்போ 39 விழுக்காடு வந்துருச்சு. இப்போது கடந்த தேர்தலோட கம்பேரிசன் அது 39 விழுக்காடு. அப்போ வந்து 45 விழுக்காடு திமுக கூட்டணி இருந்துச்சு. அப்போ 6 விழுக்காடு தான் உங்களுக்கு இடையே வேறுபாடு இருந்துச்சு. இப்போ அதே 6 விழுக்காடு நம்ம கணக்கில் போட்டுட்டா கூட இங்கே தேமுதிக அங்கே போயிருக்காங்கன்னா 0.49 தான். அது பெரிய ஒரு எண்ணிக்கையை நம்ம எடுக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது இப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி காரணமாக குறைஞ்சிருக்கு. திமுக 45லேருந்து குறையுது, ஒரு 2லேருந்து 5% குறையுது. இல்லை அதான் 45லேருந்து உங்களுக்கு தொகுதி சொல்கிறீங்களா? படிச்சு தொகுதி சொல்கிறீங்களா? அது சொல்லியிருக்கமே. கடந்த தேர்தலில் வந்து 133 இடங்கள் திமுக வாங்குச்சு, 66 இடங்கள் பக்கமாக அதிமுக வாங்கினாங்க இல்லைங்களா? இப்போ அந்த ரேஷியோ ரொம்ப நெருக்குது. இப்போ நெக் டு நெக் தான் வருது. அந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணி 80 முதல் 95 இடங்கள், அதிமுக கூட்டணி 135லேருந்து 150 இடங்கள் அப்படிங்கிறது இந்த கணிப்பின் மூலமாக நாங்கள் சொல்கிறோம். ஒன் 150. ஆமாம். மக்கள் விரும்பும் சொல்ல அது வந்து எப்படின்னா அதுதான் நாங்கள் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயல்பாட்டினுடைய அடிப்படையில் கேட்டுக்கிறோம். வெறுமனே இதாக கேட்காம நீங்கள் யாருடைய பரப்புரை வந்து உங்களுக்கு ஈர்ப்பாக இருந்ததுன்னு கேட்டிருக்கோம். யார் இப்போ கேம்பெயின் பண்ணுறாங்க இல்லைங்களா? இந்த கேம்பெயின் யாரோட கேம்பெயின் பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது அவர்கள் சொல்கிறது. அடுத்தது திமுகவிற்கு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் யார், இப்படி ஒவ்வொரு கேள்வியும் வைக்கணும் நம்ம. இப்போ திமுக யார் டஃபாக ஃபைட் பண்ணுறாங்க? இப்போ விஜய் சொல்கிறாரு நாங்கள் தான் திமுக போட்டின்றார். பட் ரியாலிட்டியில் அப்படி இல்லை. ஸோ அப்போ ஃபைட் யார் இருக்காங்கன்னா அவருக்கு அடுத்த தலைவராக எதிர்த்து தலைவராகிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான். இல்லை நாங்கள் வந்து கேட்கல. நீங்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் இப்போது தலைவராக இருந்திருந்தாருன்னா அதை முன்வைக்கலாம். இப்போ ஒரு தலைவராக இல்லை, அதில் எடுத்தோம்னா அது ஒரு வரலாறு போகுது. அது இந்த சப்ஜெக்டை வந்து மாற்றி விட்டுரும். அவர் தான் பூத் ஏஜெண்டா போய் உட்காரன்ட்டாரு. இல்லை கூட்டணியாக தான் எடுக்கிறோம் நம்ம. அதிமுக பிஜேபி வேறு இல்லை, கூட்டணியாக தானே இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் எடுக்கிறோம். நம்ம என்னென்னா ரொம்ப இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக போனோம் அப்படின்னா மக்களுக்கு அது தேவையும் இல்லை, எல்லாருக்கும் தேவையுமே இல்லை. இது ஓவரால் மக்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறோம். இன்டெப்த்தாகவும் இருக்குது, விவரங்கள் இருக்குது. வேணும்னா இப்போது அந்த பாலிடிக்ஸ் பெரிய பாலிடிக்ஸ் உள்ளுக்குள்ள, சரிங்களா? அதில் நம்ம யாரையும் நம்ம குறைவாக மதிப்பிடல, யாரையும் நம்ம வந்து ஏன்னா அது ஒரு அரசியலாக நம்ம கொண்டு போக விரும்பலை. என்ன களத்தில் இருக்கிற நிலவரமோ அதை கொண்டு வரும். இல்லை இப்போ நம்ம என்னன்னாங்க நம்ம அதுதான் இப்போ இருக்கிறது என்னென்னா நல்லா திமுக கூட்டணி என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து கூட்டணி இல்லை நான் சொல்ல திமுக கூட்டணி எடுத்துட்டோம் அப்படின்னா நான் வந்து ஒரு இதாகவே சொல்கிறாங்க. நான் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி உடன்பாடு அமித்ஷாவும் இவர் எடப்பாடி அவர்களும் சந்திப்பதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 200 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு திமுக சொல்லிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? 200 இடங்களில் நிச்சயமாக திமுக கூட்டணி வெல்லும் சொன்னாங்க. இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி வந்ததுக்கு பிறகு அவர்கள் அந்த முழக்கத்தை விட்டுட்டாங்க. இப்போ எங்கேயுமே அது 200 இடங்களில் வெல்லுவோம்னு சொல்லலை. அடுத்ததாக இங்கே குறிப்பாக நீங்கள் வந்து நாங்கள் இன்னொரு ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்குறோம். திமுக கூட்டணி உண்மையிலே வலுவான கூட்டணி தான், அது மாற்று கருத்தே கிடையாது. எங்கேயுமே நாங்கள் கூட்டணி வலு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது இருக்கக்கூடிய எதிர்மறை வாக்குகளும் கூடவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக முக்கியமாக இப்போ தேமுதிக உள்ளே வந்ததற்கு பிறகான அந்த மாற்றங்களும் இப்போ நீங்கள் களத்தில் வந்து இடதுசாரிகளும் அதே போல் விசிகாவும் எந்த அளவுக்கு ஆர்வமாக பணியாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதையெல்லாம் பார்த்த அடிப்படையில் தான் இதை சொல்கிறோமே தவிர நம்ம அவர்களுடைய கட்டமைப்பை குறை சொல்லலை. இப்போ 2 பேருமே கட்டமைப்போடு தானே களமிறங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் விஜய்க்கு வந்து நம்ம தெரியாதவருக்கு இது வரைக்கும் அவருடைய எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நிர்வாகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி தான் நம்ம ஊகத்தின் அடிப்படையில் இருக்கோம். ஆனால் இவங்களுக்கு தெரியும் அதிமுக கூட்டணியுடைய அவருடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்துருக்குறோம், திமுக கூட்டணியுடைய செயல்பாடுகள் பார்த்துருக்குறோம். 2 பேருடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால் நம்ம அதை சொல்கிறோம். இதை தான் நான் சொல்கிறேன். இது குறை கூறக்கூடிய பட்டியல் அல்ல. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து மீண்டும் திமுகவுக்கு ஆட்சிக்கு வந்து அவர்களை சரி செய்வாங்க, அவ்வளோதான். அது சரி செய்யட்டுமே சுட்டி காட்டுறோம்.
இப்போ ஒரு பின்னடைவு வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே பண்ணுவோம்ல, இதனால பின்னடைவு ஆச்சுன்னு ஆராய்வோம் இல்லைங்களா? அந்த ஆராய்வுக்கான ஒரு தரவுகளாக தான் நம்ம கொடுக்குறோம். இது யாரையும் திமுகவை அதிமுகவை குறை சொல்றதில்ல, திமுகவை தாழ்த்தி அதிமுக உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்லை.